ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனுக்காக நீ உயிரை கூட கொடுப்ப அப்படின்னு நீ சொல்கிறேன்னா அதை விட பெரிய பைத்தியகாரத்தனம் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல போகிற விஷயங்கள் உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம் நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் உன்னோட பார்ட்னர் நீயா இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்களாக இருக்கணும். நீங்கள் வேற ஒருத்தருக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட், உன்னோட பார்ட்னர் செம்மையாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸ்ல எதுவுமே காமிக்கல அப்படின்னா நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வரணும்னு அர்த்தம். தேர்ட் ஒன், நீ தான் எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட் எடுத்துட்டே இருப்ப, உன்னோட பார்ட்னர் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே 50-50 இருக்கணும், எல்லாமே மியூச்சுவலா இருக்கணும். நீ போற எஃபர்ட்டை உன்னோட பார்ட்னரும் போடணும். நீ தான் எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகமான எஃபர்ட்ஸ் போடுற அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, யூ டிசர்வ் பெட்டர் இன் யுவர் லைஃப். உன்னோட லைஃப்ல ஒரு பர்சன் இல்லாத எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றது ரொம்ப ஈஸி. பட் நீயா இல்லாத எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் நீ உன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, உனக்கான ரைட் பர்சன் உன்னை தேடி வருவாங்க.